இந்த கவிதை போர்களில் பெருமையுடன் போராடும் வீரர்களை பற்பனை செய்கிறது. பல பகைவரை வென்று அவர்களது படைகளை அழித்து வீரர்களின் பெருமையை விளக்குகிறது. வென்றாடு துணங்கை துறை உழிஞை அறம். வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு. பேர் விளக்கம் ஊர்களிலே ஆடும் துணங்கை போலன்றி போர்க்களத்தே பகைவரை வென்று ஆடிய துணங்கை என்ற சிறப்பால் இப்பாட்டு இப்பெயரை பெற்றது. பொதுப்படப்படை எழுச்சி கூறியதனை உழிஞை அறம் என்றது. அப்படை எழுங்காலத்து கோட்டை மதில் மீதிற் போர் குறித்து எழுந்ததை ஒரு காரணத்தால் அறிந்து போலும் என்பது பழைய உரை. கவிஞர் பெருஞ்செறல் இரும்பொறையை அரிசில்கிழார். எனை பெரும் படையனோ சினப்போர் பொறையன் என்று நிராயின் ஆறு செல்வம்பலிர். மன்பதை பேர அரசுகளத் தொழிய கொன்றுதோள் ஓச்சிய வென்றாடு துணங்கே. மீபின துருண்ட தேயா ஆழியன் பண்ணமை தேரும் மாவும் மாக்களும். என்ன கருமையின் எண்ணின்றோ இலன கந்துகோள் ஈயாது காழ்பல முறுக்கி. உகக்கும் பருந்தின் நிலத்து நிழல் சாடிச் சேன்பரல் முரம்பின் இரும்படை கொங்கர். ஆபரந்தன் செலவின்பல் யானை காண்பல்வன் தானே யானே. வழியே செல்லும் புதியோரே சினத்தோடு போர்ச்செயலிலே ஈடுபடுவோனான நும் பெருஞ்சேரல் இரும்பொறை எத்துணை பெரும் படையணிகளை உடையவனோ என்று கேட்பீராயின். முன்பு பல பகையரசரோடும் செய்த போர்களிலே அவர்தம் படைமறவர் கூட்டம் அழிந்தொழியவும் அவ்வரசர்களும் அக்களங்களில்தானே செத்தொழியவும் கொன்று அவ்வெற்றியின் களிப்பினாலே தோள்களை உயர்த்து வீசியாடுகின்ற துணங்கை கூத்தினை ஆடியவர் அவன் படைமறவர்கள். அப்பிணக்குவியல்களின் மேலாக உருண்டு சென்றும் தேய்ந்து போகாத சக்கரங்களை யுடைய பண்ணுதலமைந்த தேர்களும் குதிரைகளும் காலாட்களும் இவ்வளவென எண்ணிக் காண்பதற்கான அருமையினை உடையவை. ஆதலின் யானும் அவற்றை எண்ணுதலில் ஈடுபட்டிலேன். கட்டுத்தறியின் கண்ணே கட்டுப்பட்டு அடங்கி நில்லாதனவும் குத்துக்கோள்கள் பலவற்றையும் அழித்தனவும். உயரத்தே வானிற் பறந்து செல்லும் பருந்துகளின் நிழல் நிலத்திலே விழக்காணின் அதனையும் தாக்குவதுமான பரற்கற்களையுடைய உயர்ந்த வன்னிலத்திலே வாழும் நிலத்தை தோண்டும் படையினை கை கொண்டு செல்லும் கொங்கர்களது பசுக்கள் பறந்து செல்வதைப் போன்று பறந்து செல்லும் செலவினை கொண்டதுமான பல போர் யானைகளை மட்டும் அவனது தான இடத்தே யான் கண்டுள்ளேன். சினப்போர் சினத்தோடு செய்யும் போர்த்தொழிலையுடைய பொறையன் சேரன். ஆறு வழி வம்பலிர் புதியரே மன்பதை காலாட்படையினர். பெயர் அழிய இவ்வுலகை விட்டு மேலுலகம் போய்ச் சேர். ஒழிய சேர்த்து அழி துணங்கை கூத்து தோள் ஓச்சியாடும் ஒரு வகை களி கூத்து. மீபிணத்து பிணத்து மேல் உருண்ட உருண்டு சென்ற ஆழி சக்கரம். பண்ணமை பண்ணுதல் அமைந்த பண்ணுதல் அலங்கரித்தல். மாக்குதிரை மாக்கள் காலாட்படையினர். கோள் ஏயாது கட்டுப்பட்டு நில்லாது. கந்து கட்டுத்தறி காழ் குத்துக்கோல் முறுக்கி பறித்து அழித்து. உகக்கும் உயர்ந்து பறக்கும் சாடல் மோதுதல். சேன் உயர்ந்த பரல் பருக்கை கற்கள். முரம்பு வலிய மேட்டு நிலம். ஏறும் படை நிலத்தை தோண்டுதற்கான குந்தாலி போன்ற படை. கொங்கர் அளவற்ற பசுக்களை உடையோராயிருந்தனர். இது பற்றிச் சேரனின் யானைப்படையின் அளவை பறந்து செல்லும் அப்பசுக்களின் மிகுதியோடு ஒப்பிட்டுக் கூறினர். இதனால் பெருஞ்சேரலது பெரும்படையினை பற்றியும் உரைத்தனர். தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க.